ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. மாரீச்சன் ராவணனை எச்சரிக்கிற கட்டத்தை நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதாவது அவன் என் கழுத்தை இருக்கக்கூடிய கயிறு போல் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ராமனை அப்படின்னு சொல்கிறார் ராவணன்கிட்ட மாரீச்சன். திரும்பிய திசையெல்லாம் ராமனின் உருவத்தை தான் நான் பார்க்குறேன். இந்த காடு முழுசும் ராமனால் நிரப்பப்பட்டிருக்கிறது போல் ஒரு பிரம்மை என் மனசில் உண்டாருது. என் கனவுல கூட ராமன் தான் தோன்றான். நான் அலறி அடிச்சுட்டு தூக்கம் கலைஞ்சி எழுந்துடுறேன். அது பார்த்த உடனே ரத்னம் ரதம் போன்ற சொற்களில் கூட ரா இருக்கிறதுனால அவள் கூட எனக்கு ராமனுடைய நினைப்பை தான் ஏற்படுத்துறது. உடன் இருப்பவாளுடைய தீச்செயலால் நல்லவா கூட அழிஞ்சுடுறான். உன்னுடைய கொடுமையின் காரணமாக உன்னோட சேர்ந்து நானும் அழிய விரும்பலை. ராவணா, நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே நடந்துக்கோ. ஆனால் உன்னோட சேர்ந்து இந்த மாதிரி முயற்சியில் இறங்க நான் விரும்பலை. நான் சொல்கிற நல்ல வார்த்தையை கேட்டு மனசு திருந்தி உன்னுடைய எண்ணத்தை நீ கைவிட்டேனாக்கா உன்னோட இதில் நல்லது நடக்கும். இல்லை நான் எண்ணத்தை விடமாட்டேன்னாக்கா உன் குலத்தோடு நீ அழிஞ்சு தான் போவேன். சாவதுன்னு முடிவெடுத்துட்ட ஒருத்தன் மருந்தை உட்கொள்ள மறுக்கிறது மாதிரி மாரீச்சனின் வார்த்தையை ஏற்க ராவணனும் மறுத்தார். இழிக்குளத்தில் பிறந்தவனே நீ ஏசுறார் ராவணன் இப்போ மாரீச்சனை கோபத்தோட. மாரீச்சா, நீ பேசின வார்த்தை தரிசு நிலத்தில் ஊனப்பட்ட விதைகள் போல் எந்த பயனும் இல்லாததுன்றத நல்லா தெரிஞ்சுக்கோ. அறிவற்றவனும் பாவியுமான ராமனை எதிர்த்து நான் செய்ய துணிஞ்ச காரியத்தை நான் கைவிட போகிறது இல்லை. ஒரு பெண் பேசிய பயனற்ற வார்த்தையை பெருசாக நினச்சிண்டு ராஜ்யத்தையும் உற்றாரையும் சுற்றத்தாரையும் துறந்து காட்டுக்கு வந்திருக்க அவனுடைய மனைவியை உன் எதிரிலேயே இப்போ நான் அபகரிக்க போகிறேன். அரக்கர்களாலோ தேவர்களாலோ என்னோட இந்த முடிவை மாற்றவே முடியாதுன்னு ராவணன் சொல்கிறார். நான் செய்ய நினைக்கிற காரியத்தினால ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகளை பற்றி உன்கிட்ட நான் அபிப்பிராயம் கேட்டிருந்தா நீ எனக்கு ஆலோசனை சொல்லலாம். நான் செய்ய நினைக்கிற காரியத்தில் அடங்கியிருக்க ஆபத்துகள் என்னன்றதை உங்ககிட்ட நான் விளக்கம் கேட்டால் நீ இதை பற்றி நீ பேசிடுற பேச்செல்லாம் நீ பேசலாம். தான்கிட்ட அபிப்பிராயம் கேட்கப்படும் போது 2 கை கூப்பி பணிவோடு தான் கருத்தை சொல்கிறவன் தான் ஒரு ராஜாவுக்கு நல்ல ஆலோசகன். ஒரு அரசன் முன்னிலையில் அர்த்தமற்ற கருத்துக்களை சொல்லும்போது கூட பேச்சில் பணிவு இருக்கணும். பேசப்படுற வார்த்தையில் நல்ல அர்த்தம் இருந்தாலும் அவள் பேசப்படுற துணியில் ஏளனம் இருந்தாக்கா அவற்றை சொல்கிற மனுஷனை எந்த மன்னனும் மதிக்கவே மாட்டான். மாரீச்சா, அரசர்களுக்கு 5 உருவங்கள் உண்டு. அக்னி தேவன், இந்திரன், சந்திரன், யமன், வருணன்னு 5 பேரோட அம்சம்தான் அரசங்கிட்ட அடங்கியிருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்கிறது. இதை ஒட்டி தான் அரசர்கள் வெவ்வேறு சமயங்களில் சுட்ட இருக்கிற தன்மையும் வீரத்தையும் மென்மையையும் தண்டனை அளிக்கிற தன்மையும் இதம் அளிக்கிற தன்மையும் எல்லாத்தையுமே வெளிக்காட்டுறாங்க அரசர்கள். மாரீச்சா, அரசனின் குணங்களை அறியாத நீ, அரசங்கிட்ட எப்படி பேசணும்னு உணராத நீ ஏதோ மயக்கத்தில் சிக்கிண்டு கடுமையான வார்த்தைகளை என் முன்னே பேசிட்டேன். நான் செய்ய போகிற காரியத்தின் நன்மை தீமையை பற்றி உங்ககிட்ட நான் கருத்து கேட்கலை. நான் அந்த காரியத்தை செய்யலாமா கூடாதான்ற அபிப்பிராயத்தை உங்ககிட்ட நான் நாடி இங்கே வரலை. நீ என்ன செய்யணுன்றத உங்ககிட்ட சொல்ல தான் நான் வந்திருக்கேன். சீதையை நான் அபகரிக்கணும். நீ எனக்கு அதுக்கு உதவியாக இருக்கணும். அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. அதில் உன் அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை. நான் செய்ய முனைஞ்சிருக்க காரியத்தில் உன்னுடைய பங்கு என்னன்றத சொல்கிறேன் கேளு. வெள்ளி புள்ளிகளோட கூடிய தங்கமயமான மானின் உருவத்தை நீ எடுத்துக்கணும். சீதையின் முன்னே நீ போய் நிற்கணும். உன்னை பிடிச்சு தருமாறு சீதை ராமன்கிட்ட கேட்பா. அவளுடைய ஆவலை பூர்த்தி செய்ய ராமன் முனையும் போது நீ அங்கிருந்து ஓடி ராமனை அந்த இடத்துலேருந்து விளக்கின பிறகு நீ ராமனுடைய குரலில் ஓ சீதா, ஓ லக்ஷ்மணான்னு கதறணும். அப்போ சீதை என்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்காகவும் ராமனை காப்பாற்றுறதுக்காகவும் லக்ஷ்மணனை அனுப்புவாள். இப்படி ராமனும் லக்ஷ்மணனும் அந்த இடத்த விட்டு விலகின பிறகு நான் சீதையை அபகரிச்சுட்டு வந்துடுவேன். அதோடு இந்த காரியத்தில் ஓம் பங்கு முடிஞ்சிடும். அதன் பிறகு நீ உன்னுடைய மனசு போல் எங்கே வேணுமானாலும் போகலாம். இந்த உதவியை செய்கிறதுக்காக என் ராஜ்யத்தில் பாதியை கூட நான் உனக்கு தர தயாராக இருக்கேன். எந்தவித தொல்லையும் இல்லாமல் சீதையை இப்படி அபகரிச்சுட்டேன்னா லங்கைக்கு திரும்புவேன். அரசனை எதிர்க்கிறவன் நல்லபடியாக தான் வாழ்க்கையை நடத்தி சொல்ல முடியாதவன் ஆயிடுறான். நான் சொன்னபடி செய். நீ நிம்மதியோடு வாழறதுக்கு அது ஒண்டி தான் வழி. ராமனை எதிர்க்கிறதுனால உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நீ சந்திக்கலாம். ஆனால் என்னுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காட்டாக்கா இந்த நிமிஷமே நீ உயிர் எழுந்துடுவேன். அதனால் 2ல் எது சிறந்ததுன்னு நீயே தீர்மானிச்சுக்கோ, அதன்படி நடந்துக்கோ அப்படின்னு விட்டு ராவணன் ரொம்ப தீர்மானமாக சொல்லிடுறார். மாரீச்சன் இறுதியாக சில வார்த்தைகளை சொல்கிறார். உன்னுடைய மகன்களோடும் ராஜ்யத்தினோடும் அமைச்சர்களோடும் நீ அழிஞ்சிடக்கூடிய இந்த பாதையை மேற்கொள்ளுமாறு எந்த பாவி உனக்கு வழிகாட்டினான்? தவறான பாதையில் நீ போர்ச்சே உன்னை தடுக்காத உன்னுடைய அமைச்சர்கள் கொல்லப்படத்தக்கவா. காமத்தினால் பீடிக்கப்பட்ட மன்னன் தீய வழியை நாடும்போது அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு நல்ல அமைச்சர்களுடைய கடமையாக யார் முன் வராமல் இருக்காங்க இப்போது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.